பெரியார் சொல்வார், மக்கள் தொகையில் 50% இருக்கிற பெண்களை ஒன்றுக்கும் உதவாமல் ஆக்கிய காரணத்தினால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போனது, பெரிய நஷ்டத்திற்கு ஆளானது. தமிழ்நாட்டில் இது மாதிரி பெண்கள் கவிதை எழுத முடியும், நூல்களை எழுத முடியும், தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி புரட்சி வந்ததற்கு காரணம் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமண மேடையை பயன்படுத்திய விதம். நான் கூட்டம் போட்டால் வரமாட்டீங்க, மாநாடு போட்டால் வரமாட்டீங்க, இப்போ என்னிடத்தை நீங்கள் வசமாக சிக்கிக்கிட்டீங்க. பணமும் பிரச்சாரமும் இல்லை என்றால் கோயிலும் கடவுளும் வேறு. இப்போ பேராசிரியர் சுபவி ஒரு செய்தி சொல்கிறாரு, அதில் சிறிய ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, பேரப்பிள்ளைகளோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தானே, வேறு என்ன ஆசை, எண்ணத்தை தூக்கிட்டு நம்ம போகணும். இங்கே தேவநாதன் வந்தாலும் காஞ்சிபுரத்தில் கருவையை உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சுருந்தாங்க. அவர் கைது செய்து அழைத்து சென்ற பொழுது சங் பரிவாரம் பிஜேபியினர் கொடியை பிடித்து கொண்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக கோஷம் போட்டு முனிசிபாலிட்டிக்காரன் நாய் பிடிக்க வருவான், எல்லா நாயும் பிடிப்பான், இந்த லைசன்ஸ் கட்டிருக்க ஒரு நாய் அதை மட்டும் பிடிக்க மாட்டான். அதுக்கும் இந்த தாலிக்கு என்ன வித்தியாசம்? அனைவருக்கும் வணக்கம். தேன்மொழியே ஒரு கவிதை தான். அந்த இல்லத்தில் தேன்மொழி இருக்காங்க, அன்பரசன் இருக்காங்க, ஓவியாவும் இருக்காங்க. இதான கவிதை. இந்த நூலில் மனம் குணம் சினம் எல்லாம் இருக்குது. ஆகவே கவிதை என்பதற்கு இதுதான் சரியான இலக்கணம் இருக்கிறது. உண்மையிலே நம்ம படித்து பார்த்த உடனே நம்ம தேன்மொழி அப்படி இருக்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன், வெளிப்படை யதார்த்தமாக சொல்கிறேன். அதற்கு முன்னால் அவரிடத்து இருந்த திறமையை நாம் தெரிந்து கொள்ளாது தவறா அல்லது அவர் தெரிவிக்காது தவறா என்று தெரியவில்லை. ஒவ்வொருவரிடத்திலும் திறமைகள் புதைந்து இருக்கின்றன. அதை வெளிக்கொணர்வதில் தான் அவருடைய சிறப்பை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். இங்கே வேலூர் மாவட்ட திராவிடர்கள் தலைவர்னு சொன்னார். தேன்மொழி குடியாத்திலிருந்து நிறைய பணி செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இதற்கு ஒரு காரணம் இந்த ஓவியா தான். திருமணம் செய்து கொடுத்தாச்சு, அவங்களோட இருக்கணுமா கேட்டா, வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, நான் வேலைக்கு போனேன், என் குழந்தை யார் பார்த்துக்கிறது? இதுதாங்க பெரிய பிரச்சனை சமுதாயத்தில். அதுக்கு ஒரு இயக்க பணியை செய்யக்கூடிய ஒருவரை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவது என்ன கவிதைன்னு எனக்கு தெரியல. உள்ளபடியே பெரியார் சொல்வார், மக்கள் தொகையில் 50% இருக்கிற பெண்களை ஒன்றுக்கும் உதவாமல் ஆக்கிய காரணத்தினால் இந்த சமுதாயம் சீர்கட்டு போனது, பெரிய நஷ்டத்திற்கு ஆளானது. 50% அவங்கள்ட்ட எவ்வளோ திறமை இருக்கு, அது சமுதாயத்துக்கு பயன்பட்டு இருக்கணும்ல. அவருடைய கவலையை பாருங்க. அப்படிதான் பார்த்தாரு. இந்த உணர்ச்சி, இந்த எழுச்சி என்பது இன்றைக்கு இந்திய பரப்பில் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் இது மாதிரி பெண்கள் கவிதை எழுத முடியும், நூல்களை எழுத முடியும், தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். இதில் என்ன முக்கியம்னா, நான் தேடி பார்த்தேன், பெரியாருங்கிற ஒரு சொல்லு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு வரியிலும் பெரியார் இருக்கிறார். நீங்கள் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை திருமண மேடையை பயன்படுத்திய விதம் இருக்கு பாருங்க, அதுக்கு நிகராக ஒன்று சொல்ல முடியாது. இவங்க ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கு வாழ்வுடைங்கிற ஊர். அங்கே ஒரு மணமகன் போலீஸ் கான்ஸ்டபிள் விஎஸ் கிருஷ்ணசாமி பேர், தந்தை பெரியாரின் பற்றாளர், கொள்கை வெறியர். அவருக்கு திருமணம் தந்தை பெரியார் போகிறாரு. செய்யாறிலிருந்து மாட்டு வண்டியில் போன அந்த ஊருக்கு ஏபி ஜனார்தனும் கூட போகிறாரு. மாட்டு வண்டியை பார்த்தவுடன் ஏபி ஜனார்தன் ஆப்சன்ட். பெரியார் போகிறார். நிலைமை பாருங்க. அந்த திருமணத்தில் தந்தை பெரியார் பேசிய நேரம்
5.5 மணி நேரம் தான், அதிகம் இல்லை. நானும் சுபயோட கேட்டேன், 5 மணி பேசுனாரா அப்படின்னு ஒரு கேட்டார். 5 மணி நேரம் பேசி கேட்க வச்சிருக்காரு பாருங்க. ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி புரட்சி வந்ததற்கு காரணம் தந்தை பெரியார் சுயமரியாதை திருமண மேடையை பயன்படுத்திய விதம். திருமணம் நான் கலந்துருக்கேன். என்னுடைய திருமணமும் தந்தை பெரியார் தலைமையில் தான். ஒரு தனித்தன்மையாக இருக்கும். அப்போ சொல்லுவார், நான் கூட்டம் போட்டால் நீங்களாம் வரமாட்டீங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கிற பார்வையாளர்கள் புதியவர்கள், பெண் வீட்டை சேர்ந்தவர்கள், மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர்கள். ஐயா சொல்லுவார், நான் கூட்டம் போட்டால் வரமாட்டீங்க, மாநாடு போட்டால் வரமாட்டீங்க, இப்போ என்னிடத்துல நீங்கள் வசமாக சிக்கிக்கிட்டீங்க, நான் விடுறதா இல்லை. ஆரம்பிக்கும் போதே அவருக்கு இந்த உணர்வு, இதுதான் சரியான இடம். அது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பதஞ்சலி சாஸ்திரி ஊர். அது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாம். செய்யாறில் பெரியார் பெருந்தொண்டர்ப்பா அருணாசலம் எல்லாரும் தெரியும். அவரிடத்துல நான் பேட்டி எடுத்தேன். முதியோர்கள் அனைவரிடத்துல நான் பேட்டி எடுத்திருப்பேன். அப்போ இந்த செய்தியை சாதாரணம், எனக்கு இப்படி சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. நான் திருமணத்துக்கு போனேங்க. அந்த திருமணத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், தாலி கட்டுறாரு. ஐயா எடுத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தாலியை பற்றி ஆரம்பிப்பார். இப்போ நிறைய செய்திகள் நாய்களை பற்றி தான் வருது. அன்றாடம் பத்திரிகை புரட்டினா நாய்கள் பற்றி தான் செய்தி வந்துட்டு இருக்கு. எதுக்கு தாலி கட்டுற? பெண்ணுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா? அது உனக்கு என்ன கவலை? வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. சொல்லுவார், முனிசிபாலிட்டிக்காரன் நாய் பிடிக்க வருவான், எல்லா நாயும் பிடிப்பான். இந்த லைசன்ஸ் கட்டிருக்க ஒரு நாய் அதை மட்டும் பிடிக்க மாட்டான். அதுக்கும் இந்த தாலிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி பெரியார் சொல்லலாம், நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதற்கான விலையை தந்தை பெரியார் கொடுத்திருக்கிறார். தந்தை பெரியார் அப்படி சாடினாலும் அதை ஏற்று மக்கள் கரவொலி எழுப்பினார்கள், வரவேற்றார்கள் என்றால் அதற்கான விலையை தந்தை பெரியார் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது பேசின உடனே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணார், அந்த பெண்ணுக்கிட்ட மெதுவாக காதல் தான் சொல்கிறார். உடனே அடுத்த அந்த தாலியை கேட்டு மேஜர் டேபிள் தூக்கி போடுது. எங்கெங்கேயோ புரட்சி பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், மாவோ புரட்சி. நான் புரட்சி இல்லைன்னு சொல்லலை. ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்குன்னு சொன்னீங்கன்னா இது தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியும். பெரியார் மறைந்தார் சொல்ல முடியாது. இங்கே வந்து பிரியங்கா காந்தி பேசுகிறாங்க, நீங்கள் பெரியாரின் பெண்ணியின் அடிமையானால் படிச்சிருக்கீங்களா? பஞ்சாப்லேருந்து ஒரு புத்தகம் வந்துச்சு, பஞ்சாப் மொழியில், என்னன்னு தெரியல, ஆசிரியருக்கு. யாரும் பஞ்சாப் தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு பார்த்தா அதில் தி கலெக்டட் வுட்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் ஆங்கில நூலை மொழிபெயர்த்துருக்கான். மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்துச்சு, வங்காள மொழி, வங்க மொழியில், என்னன்னு தெரியல. வங்க மொழி தெரிஞ்ச கொடுத்து வச்சா பெரியார் எழுதிய பெண்ணியன் அடிமையான புத்தகத்தை எழுதியிருக்கான். புரட்சி கவிஞர் 57 சொல்லிட்டாரு, 58 மண்டை சுரப்பை உலகு தூரம். அதனால் பெரியார் மறைந்தார் என்று சொல்ல முடியாது. அவருடைய எழுச்சி தான் அந்த கவிதை புத்தகம். இவ்வளவு சிறப்பாக உறுதியாக அந்த பெரியாரிய சிந்தனை இப்போ சர்வசார பார்க்குறோம் மாற்றம். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறையா படித்தவங்கலாம் கணவனை பேர் சொல்லி தான் கூப்பிட்றாங்க. டேய் வாடா போடாலும் பேசுகிறாங்க, வாடாங்கிறாங்க. இந்த திருமணத்தில் அதிகம் பெரியார் பேசுகிறாரு. வாடி போடின்னு சொல்கிறான்,
நீ வாடா போடான்னு சொல்லு. என்ன குடும்பத்தில் குடும்பத்தில் ஏதாவது கலவரத்தை உண்டாக்க வந்திருக்காரு அந்த கிழமை நினைப்பாங்க. வாடி போடுன்னு சொன்னப்ப என்ன அப்படி சொல்லுன்னு கேட்டால், உன் மேலே உள்ள அன்பால் சொல்கிறேன், நீ பதில் சொல்லு, எனக்கு மட்டும் உங்கள் மேலே அன்பு இல்லையா? ஒரு கலவரத்தை உருவாக்கணும். அதான் கலவரக்காரர் பெரியார்னு பேராசிரியர் ராமசாமி நாடகத்தை நானும் பார்த்துருக்கேன். கலகம் பிறந்தா பழமொழி இருக்குது, கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். இன்றைக்கு மாற்றம் என்பதுதான் மாறாதது. அதை தந்தை பெரியார் அவர்கள் அந்த சுயமரியாதை திருமணத்தில் பயன்படுத்திய விதம், அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பது நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. வெறும் பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். எதுக்கு கடவுளுக்கு கோயிலுக்கு வருஷ வருஷம் விழா நடத்துகிறான் கேட்குறாரு. எதுக்கு தேர் இழுக்கிறது வச்சுருக்காங்க? அப்படி செய்யலைன்னா மறந்துடுவான். பணமும் பிரச்சாரமும் இல்லை என்றால் கோயிலும் கடவுளும் ஏறுது. ஏன் 1000 பேர் தேர் எடுக்கிறான்? 1000 பேர் பங்களிப்பில் இருக்கு. உள்ளது கல்லுன்னு உங்களுக்கு தெரியும். பிரச்சாரம். அதான் ஐயா தன்னுடைய இயக்க பணியில் சொல்லும்போது நான் சொல்கிறாரு, பிரச்சாரம் போராட்டம். ஒரு கடிகாரத்தினுடைய பெண்டுலம் போல 2 மடங்கு. அப்படியெல்லாம் செய்ததனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு தேன்மொழி போன்றவர்கள் இவ்வளவு ஆண்களே துணிந்து பயன்படுத்த சங்கடப்படுகின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. உண்மையை பாராட்டுக, தப்பு இல்லை. யாராச்சும் உனக்கு சொல்லிதானே ஆகணும். அதை மிக சரியாக நம்முடைய தேன்மொழி அவர்கள் பயன்படுத்துவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்ற விஷயங்கள்லாம் சிங்கத்தில் கூட பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் சோம்பேறி. தேன் கூடல பெண் தேனி தான் தேனை ராணி தான், ஆண் தேனி சோம்பேறி. அங்கெல்லாம் சரியா இருக்கு. கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு, மாதவி பெண்மையிலால் தொகை விரித்தாள். பெண்மயிலும் தொகை விரிக்காது, ஆண்மையெல்லாம் தொகை விரிக்கும். இந்த கவிஞர்கள் பழக்கம் அப்படி. நான் அப்படி இல்லை. பெரியாருடைய அந்த உயிர் வாயுவை சுவாசிச்சுட்டு வந்திருக்கும். எதை எடுத்தாலும் நமக்கு பெரியார் இருக்க தப்பு பண்ணாதரா வழிகாட்டியாக இருக்கிறார். இங்கே தேன்மொழி இவ்வளோ சிறப்பாக, ரொம்ப ஆழமாக, ஏதோ புதிய கவிஞர்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆழமான சொல்லுதான் அப்படி விழுந்திருக்கு, தெரித்து விழுந்திருக்கிறது. நேற்று இரவு தான் படிக்க ஆரம்பித்தேன், மத்தியானமும் ஒரு தடவை படித்தேன். இதை மாதிரி வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதுதான் அவருடைய இடத்தில் இருக்கின்ற ஆழமான சிந்தனை வெளில வரும். ஆக உங்கள்கிட்ட கூட பல திறமைகள் இருக்கலாம். இறைவி நல்லா பேசும், ஏன் பேச மாட்டேங்குது? பட்டிமன்றம்லாம் பேசியிருக்கு, வேணும், தேவை. அது பெண்கள் பேசுகின்ற பொழுது மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு. போகிறவங்க கூட நின்று கேட்குறாங்க, மதியத்தில் பேசுறீங்க நின்று கேட்குறாங்க, சின்ன பொண்ணு இருக்க எல்லாம் பேசுறீங்கன்னு. அந்த காலத்தில் பெங்களூர் விசாலாட்சின்னு சொல்லுவாங்க. எந்த மாநாடாக இருந்தாலும் பெங்களூர் விசாலாட்சி தான் வருவாங்க. அப்படி டான்னு அந்த குரல் ஒழிக்கும். தந்தை பெரியாருடைய அந்த இடைக்கடை ரூபாநாராயணன் கொடுத்த நிகழ்ச்சியில் கூட அந்த அம்மா தான் பேசினாங்க. அப்புறம் மனோரஞ்சிதம், ஏபிஜே மனோரஞ்சிதம். அந்த காலத்தில் மாநாடுகள்னு பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுறது ஏபிஜே மனோரஞ்சிதம் பர்மனெண்ட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பாரல் மொழி, இப்போ மதிவதனி, தேன்மொழி, இவெல்லாம் நல்லா பேசக்கூடிய. என்ன நம்ம பெண்களை தான் அவ்வளோ மோசம் வச்சுருக்காங்க. அதை போன்ற இது மாதிரியா கவிதை நூல்கள் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக. இன்னொன்று சர்வசாதாரணமாக பொம்பளை என்ன அது, ஏன் ஆம்பளை அப்படின்னா என்ன புரியல, என்ன கண்டுபிடிச்சிட்டான் அவன்.
அந்த வார்த்தையை எதுவும் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு இழிவாக சொல்லுவதற்காக பயன்படுத்துகின்ற சொல். இந்த சொல்லு முக்கியம் இல்லை, எதற்காக பயன்படுத்துகிறாங்கிறது தான் முக்கியம். சிரிக்கக்கூடாதான். சிரிப்பும் சிந்தனையும் தான் மனிதனுக்கே அழகு. எங்கள் வீட்டு ஆடு நேற்று சிந்திச்சு என்கிட்ட சொல்லிச்சுன்னு சொல்கிறானா? முந்தா நாள் எங்கள் வீட்டு நாய் சிரிச்சுன்னு சொல்கிறானா? நீ அந்த தாயினால் தான் வெளில வந்த. இப்போ பேராசிரியர் சுபவி ஒரு செய்தியை சொல்கிறாரு, அதில் சிறிய ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, இந்த கருத்து வேறுபாடுங்கிறது தானே இந்த முதியோர் இல்லம் ஒரு கவிதை இருக்குது. வயதான காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிற பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டு செல்வது இயல்பு. உள்ளூர்லேயே இருக்கான், அவனுக்கு என்ன கேடு? ஆனால் ஒரு குறைபாடை சொல்லுகிறார்கள். பல பேர் தங்களுடைய ஆதங்கத்தை சொல்ல கேட்க ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இயக்கம் என்பது வெறும் பிரச்சார இயக்கம், கடல் மறுப்பு இயக்கம் மட்டுமில்லை, குடும்பங்களோடு சங்கமமான ஒரு இயக்கம். வீட்டில் நடக்கின்ற நல்லது கெட்டது பிரச்சனைகளிலும் நாம் தலையிட வேண்டிய அவசியம் இருக்கும். வாழ்க்கை இணையரோடு கருத்து வேறுபாடு வருகின்ற போது நாங்கள் தலையிட்டு இருக்கோம். சில முதியோர்கள் சில நேரங்களில் வருவாங்க, பேசுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளூரில் தான் இருக்கான் பையன், நல்லா சம்பாதிக்கிறான், எங்களுக்கு என்ன இந்த வயசுக்கு மேலே பாசம் தானே, பேரப்பிள்ளைகளோடு இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தானே, வேறு என்ன ஆசை, எண்ணத்தை தூக்கிட்டு நம்ம போக போகிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று சொல்கிறார் என்றால் பெண்களை குற்றம் சொல்கிறார்கள். நான் யதார்த்தமாக பேசுகிறேன். வீட்டிற்கு வருகின்ற பெண் முதியோர்களை வைத்து பராமரிக்க தயாராக இல்லை. இந்த குற்றச்சாட்டாக உண்மையான சொல்ல இப்படி ஒரு யதார்த்தமான சூழ்நிலை இருக்கிறது. இதை பல முதியவர்கள் எங்களிடமும் சொல்லியிருக்கிறார்கள், ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் ஆசிரியர்கள் இந்த செமினார் திருமணத்தை நடத்தி வச்சு கடைசியாக சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய பெற்றோர்களை கடைசி வரை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுங்கள், சுமையாக கருதாதீங்க. அவங்க சுமையாக கருதி இருந்தால் நீ இப்படி வெளில வந்திருப்ப. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த கவிதை புத்தகம் என்பது வெறும் படித்து ரசிக்கிறதுக்கு இல்லை, பல்வேறு சிந்தனைகளை தூண்டுவதற்காக பயன்படுகிறது. ஆசிஃபா பற்றி ஒன்று சொல்லுறாங்க. யாருமே அதை பற்றி பேசலை, மற்றவங்களும் பேசிட்டாங்க. என்ன ஆசிஃபா, அதுக்குள்ளே இருக்கிற வரலாறு என்ன, செய்தி என்ன, பல பேருக்கு தெரியாது. இது காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு முஸ்லீம் பெண், ஒரு சிறுமி ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணை ஒரு அர்ச்சகன் கோயிலுக்குள் இழுத்து சென்று கருவறைக்குள் வைத்து விட்டார். இங்கே தேவநாதன் வந்தால காஞ்சிபுரத்தில் கருவறையில் கருவை உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆசிஃபாவை அதே மாதிரி கோயில் கருவுக்குள்ளே ஒரு வாரம் 10 நாட்கள் வச்சிருந்து, அவன் மட்டும் இல்லை, அவனுடைய உறவினர்கள் கடிதம் போட்டு சில பேரை வெளில வர வச்சிருக்கான். 10 நாட்கள் அந்த பெண்ணை பல்வேறு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி தலையை கல்லில் அடித்து கொண்டு தூக்கி வச்சிட்டான். காவல்துறை விசாரணைக்கு போகுது. அந்த காவல்துறை அதிகாரி ஒரு பெண், IPS. இந்த குற்றவாளிகள் போய் சொல்கிறாங்க நம்மகிட்ட, நீயும் ஒரு பிராமண அதிகாரி, நடந்து பாருங்க, இப்போ நடந்தது, இந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க நாங்கள் எல்லோரும் பிராமணர்கள், நீங்கள் போய் எங்களை கைது செய்யலாமா, சிறைக்கு அனுப்பலாமா? அந்த காவல்துறை பெண் அதிகாரி, நான் அணிந்திருக்கின்ற கருப்பு சட்டைக்கு என்ன கடமையோ அதை தான் செய்கிறேன். அவர் கைது செய்து அழைத்து சென்ற பொழுது சங் பரிவாரம் பிஜேபியினரும் கொடியை பிடித்து கொண்டு
அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக கோஷம் போட்டு சென்றார்கள். இந்த ஆசிவான ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதைக்குள்ளே இவ்வளவு பெரிய தகவல்கள் இருக்கு. அதில் படித்தவங்க என்பதுக்கு என்னன்னு தெரியாது. தெரிந்தாங்க அன்றாட பத்திரிகை நடத்துறதுனால இந்த இதெல்லாம் படித்து தெரிஞ்சு தொலையணும், வேற வழி இல்லை. இப்படி ஒரு சமூக அமைப்பு இந்த நாட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறது. இவரெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 4th 4ஆம் பாடம் படிக்கும்போது செய்யுள் தான் எழுதினேன். செய்யுளை படிச்சுட்டு அது மாதிரி செய்யுளே எழுதிட்டு தான் இருந்தேன். ஆரம்பத்தில் குரல் வெண்பா கூடலாம் எழுதினேன். எங்கள் தமிழாசிரியர் பார்த்துட்டு பாராட்டினார். அப்புறம் விட்டுட்டேன். ஒரு முறை தந்தை பெரியாருடைய கடைசி பிறந்த நாள் 1979 செப்டம்பர் 17 சுரதா தலைமையில் கவியரங்கம். அதில் இப்போ இருக்கிற சுகி சிவம் அவர் கலந்துக்கிட்டாரு, குடியரசு கலந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி இவங்க முக்கியமான பொன்னிவளவன். அதில் ஏன் பேர் இருந்துச்சு. நான் வெளியே ஊரில் இருக்கேன், என்ன போட்டுக்காங்களே என்ன. ஐயா இருந்த அந்த கவியரங்கம் முடிஞ்சு ஐயா கூப்பிட்டு, உனக்கு இதெல்லாம் எழுத வருமா, நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கவிதை எழுத சுலபம், ஆனால் தலையங்க எழுது கஷ்டம். வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, என்ன சமைக்கிறது, இதுதான் பெண்களுக்கு அன்றாட பிரச்சனையாக இருக்கும். எங்களுக்கு இன்னைக்கு என்ன தலைப்பு செய்தி பேனர் பண்ணுறது, தலையங்கத்திற்கு கருப்பொருள் என்ன, இது ஒரு பெரிய மண்டை குடைச்சல் இருக்கும். அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும். ஆனால் கவிதை எழுது சொல்லிது, தலையங்கம் எழுத முடியாது. இன்றைக்கு ஒரு தலையங்கம் இருக்கும், ஆனந்தவுடன் இணையத்தில் வந்திருக்கு. ஒரு கணவன் மனைவி, வாழ்க்கை நேர்கள், 2 குழந்தைகள். இந்த மனைவி வேலைக்கு செல்கிறார். உடனே அந்த வாழ்க்கை துணைவன், நீங்களாம் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், பிள்ளைகளை பார்த்துக்குங்க. இந்த அம்மா முடியாதுங்கிறது. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆச்சு. கடைசியில் சரி நான் வேலைக்கு போகலை, ஆனால் ஒன்று என்ன, நீங்கள் நடத்துகின்ற கம்பெனியில் 50% பங்கு எனக்கு வேண்டும். ஆனந்தவன் இணையத்தில் இன்றைக்கி தலையங்கத்துக்கு ஒரு கருப்பொருள் கழிச்சது எழுதியிருக்கிறேன். வந்துடுச்சுல்ல. பெண்கள் கல்வி என்பது மட்டும் அல்ல, பொருளாதாரம்ங்கிற பலம் அவங்க கையில் இருந்துச்சுன்னா தனலட்சுமியை தங்கமணி அழைக்க முடியுமா? அமெரிக்கா வந்துடுறாங்கல்ல, ஜெர்மனி. நான் கூட சிலருக்கு போகல, எல்லா மாநாட்டுக்கும் வெளிநாட்டு மாநாட்டுக்கும் 2 பேரும் வந்துடுவாங்க. அந்த பொருளாதார பலம் இதுக்கும் கணவன கையேந்தி தான் பெற வேண்டும் என்ற நிலைமை இருந்தால் என்ன நிலைமை? அந்த பொருளாதாரம் பெரிய சொல்றாரு, நாளுக்காக சம்பாதிக்கணும். பெண்ணுரிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணிடைமை தீர்வது முயற்குமே நட்பு. நினைச்சு பாருங்க, இந்த இயக்கத்தினுடைய பெண்கள் என்ற தனித்தன்மையானவர்கள். ஒரு செய்தி சொல்றேன், 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. 1/8/1938 திருச்சியிலிருந்து தமிழர் பெரும்படை புறப்படுது. அங்கேருந்து சென்னைக்கு நடந்தே வராங்க. தஞ்சை குமாரசாமி பிள்ளை தலைவராகவும் பட்டுக்கோட்டை அஞ்சாரஞ்சன் அழகிரி தலகர் தலைவராகும். அந்த படை வழிநடுக இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வருது. 100 பேர். அதில் ஒரே ஒரு பெண், மூவலூர் ராமாவூர்த்தம் ஐயா. நினைச்சு பாருங்க, 100 ஆண்கள், அதுல ஒரு பெண். இந்த இயக்கத்தினுடைய ஒழுக்கத்தை நினைச்சு பாருங்க. அதான் தந்தை பெரியார், பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த இயக்க கருத்தை உள்வாங்கிய குடும்பங்கள் எந்த நிலைக்கு இன்றைக்கு மேலே 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 வளர்ந்து சென்று இருக்கின்றன என்பதை நம்ம கண்ணுக்கு பார்க்குறோம். நம்ம சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அந்த பெரியார் நடத்தினார்.
தஞ்சாவூரில் 1957 நவம்பர் 3ஆம் தேதி ஜாதி ஒழிப்பு சிறப்பு மாநாடு, பெரியாருக்கு இடைக்கிடையே ரூபா நாணயம் கொடுத்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை விளையாட்டேன்னு அழைச்சிட்டு போனாங்க. நான் தஞ்சாவூர் பார்க்கணும் ஒரு ஆசை தான் போனேன். போனவன் வேற, திருமணவன் வேற. அந்த மாநாட்டில் ஜாதி ஒழிப்பு போராட்டம் தந்தை பெரியார் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவித்தார். ஒரு கேள்வி கேட்டார் பெரியார், சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா? ஜாதி இருக்கும் நாட்டில் சுதந்திரம் இருக்குமா? இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் உண்டா? பெரிய பண்டித ஜவஹர்லால் நேரு வெளிநாட்டில் சென்று படித்த பிரதமர், உடம்பெல்லாம் மூளையாக இருந்த ராஜாஜி. பெரியார் சொல்வார், மூளை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான்டா சரியாக இருக்கும், எல்லா இடத்துலையும் இருந்தால் மூளையில் கொழுப்பு. அது என்ன வேடிக்கைன்னா, அரசாங்கத்துக்கு பெரியார் வாய்தா கொடுக்குறாரு. யாரு? அரசாங்கத்துக்கு இவர் வாய்தா கொடுக்குறாரு. 3 வாரம் டைம் கொடுக்குறாரு அரசாங்கத்துக்கு. இந்திய அரசியல் சட்டத்தின் ஜாதியை பாதுகாக்கின்ற மதப்பிரிவு 25, 26, இந்த பிரிவில் ஜாதி ஒழிப்புக்கு வழி செய்யணும். அரசியல் சட்டம் 17வது பிரிவு தீண்டாமையை ஒழிக்கிறது சொல்லுது. தீண்டாமை எங்கேருந்து வந்துச்சு? ஜாதியில தானே வந்துச்சு. நெச்சத்தோட சண்டை போடாமல் நெல்லோட சண்டை போட்டால் என்ன பிரயோஜனம்? அதற்குள்ள சட்ட திருத்தம் செய்யாவிட்டால் அந்த பகுதியை நாங்கள் பகிரங்கமாக கொடுத்துவோம். அதுவும் நவம்பர் 26, அது கூட எதை செய்தாலும் தந்தை பெரியார் ஒரு நல்ல காரண காரியம். அது 49 நவம்பர் 26 தான் இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமை பெற்ற நாள். சட்டத்திருக்கிறாருன்னே அவசரமாக கூடுறாங்க. பத்திரிகையாளர்லாம் எழுதினாங்க, ஒரு தலைவர் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார், தீர்மானம் நிறைவேறிருக்கு, அதை பற்றி யோசிப்போம் அப்படிதான் நினைக்கணும். ஆனால் யோசித்தாங்க. என்ன யோசனாங்க? சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை கொடுக்கலாம். ரொம்ப பெரிய மனசோடு யோசனை பண்ணாங்க. அதை என்ன வேடிக்கைன்னா, சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடமில்லை. அப்படி கூட அறிவாலமங்கள் அது மாதிரி 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. நாங்கள் 3 ஆண்டு இல்லை 30 ஆண்டு ஆனாலும் தோழர்களே நீங்கள் அஞ்சாதீர்கள், எதிர்வழக்கு ஆடாதீர்கள். நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? சட்டத்தை எரித்தேன், என்னுடைய கொள்கைப்படி நான் ஒரு ஜாதி ஒழிப்புக்காரன், இந்த சட்டம் ஜாதியை பாதுகாக்கின்ற காரணத்தினால் இருத்தேன், அது நியாயப்படி சரி என்பது என்னுடைய கொள்கை, சட்டப்படி தவறானால் அதற்குரிய தண்டனை ஏற்க தயார். இது தவிர வேற ஒன்றும் சொல்லாதீங்க. அரியலூரில் ஒரு நீதிபதி, அவர் 6 மாதம் கொடுத்தார். லால்குடியை சேர்ந்த ஒரு இளைஞன், கணம் நீதிபதி மாமா அவர்களே அப்படின்னா, சட்டத்தை எரித்தால் 3 ஆண்டு தண்டனை என்று நேரு மாமா சொல்லியிருக்கும் பொழுது, கணம் நீதிபதி மாமா அவர்களே நீங்கள் 6 மாதம் தண்டனை கொடுக்கிறீர்கள். இப்படிலாம் வரலாறு விடுங்களா? பெண்களை எடுத்துக்க, அதுக்கு தான் நான் வரேன். மயிலாடுதுறையில் கலிபெருமாள் என்ற ஒரு தோழர், நகைக்கடைய தொழிலாளி, அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள். மனைவி நிறை மாத கர்ப்பிணி. தோழர்கள்லாம் சொல்கிறாங்க அவங்கள விட்டுட்டு போங்கன்னு. ஐயா அறிக்கை பார்த்தீங்களா? குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க தோழர்கள்? போகிறாங்க, சிறையில் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் தெரியுங்களா? சிறை பறவை. நம்முடைய இயக்கத்துடைய பெண்கள்லாம் சாதாரணமாக நினைக்காது. இங்கே ஒரு திருமணம் இருந்துச்சு, கும்மோடு பக்கத்தில் சாக்கோட்டைங்கிற ஊர். அவங்க வீட்டில் மாத்திரம் 110 செமிரியா திருமணம் இருந்துச்சு. அதில் நான் கூட ஒரு திருமணத்தில் இருந்துச்சேன்.
ஒரு திருமணம் எங்கே நடந்துச்சு. ஒருத்தங்க இந்த கூப்பிட்டாங்க பொண்ணு, சிறைவாணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என் காலில் விழுந்த உடனே இதில் ஏதோ ஒன்று இருக்குது, சிறைவாணின்னு கூப்பிட்றாங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஏதோ யார் சிறைவாணின்னு தேடுற. ஒரு அம்மா நான் தான் நாங்கள் ஏங்க சிறைவாணின்னு பேர் வச்சாங்க. நான் சட்ட இருப்பில் ஜெயிலில் போய் ஜெயிலில் பிறந்த குழந்தைங்க. இது இந்த இயக்கம் என்பது கொள்கை ரீதியாக வளர்ந்தது. இயக்கம் வேறு கொள்கை வரல. பெரியார் கொள்கை என்பது வாழ்க்கை நெறிமுறை, ஏ வே ஆஃப் லைஃப். அந்த கொள்கையை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றியை தவிர தோல்வி என்ற பேச்சுக்கு இடமில்லை. தோல்வி கண்டாலும் அதற்கு அடுத்த நடவடிக்கை என்ன, எதனால் தோல்வி அடைந்தோம், என் தலையில் எழுத்து. ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, எனக்கு பாவம் புண்ணியத்தில் நம்பிக்கை உண்டு. ஒரு நீதிபதி கர்மா அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்குகிறேன். இன்னொரு நீதிபதி பாபர் மசூதி இடிப்பில் நீதிபதி சொல்றாரு, சட்டத்தில் இடம் இல்லை, மக்களுடைய கருத்தறிந்து தீர்ப்பை வழங்குகிறேன். நீதிபதியில் யோகிதை எப்படி இருக்கு? அந்த நாட்டில் நம்ம வாழறோம். ஐயா சொல்ற அதுக்கும் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது நம் கையில் வந்தாலும் நமக்கு மேல் ஒரு அதிகாரம் இருக்கும், அது நீதித்துறையாக இருக்கும். பெரியார் சொல்லிட்டாரு, வெள்ளைக்காரன் வெளில போனால் இந்த நாட்டில் வந்து டெமோக்ரஸி இருக்காது, பிராமணோக்ரஸி இருக்குன்னாரு. பார்த்துட்டு தானே இருக்கோம். இந்த உணர்வுகள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டை தவிர நீ எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு தேர்மொழியால் இந்த கவிதை எழுத முடியுதுன்னு சொன்னால் அவங்களாம் எழுதலை. தந்தை பெரியாருடைய கொள்கையால் கவரப்பட்டு அந்த உந்துதலை ஒரு வெளிப்படுத்தியிருக்காரு. முயன்றால் முடியும். ஆகவே ஒரு சிறப்பான கவிதை. இன்னும் எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. ஓவியா ஒரு வேண்டுகோள், வட ஆற்காடு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் தேன்மொழி தேவைப்படுகின்றான் என்பதை மட்டும் சொல்லி தேன்மொழியை பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பலரும் அறிந்திராத திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கத்தையும் அதன் சாதனைகளையும் எடுத்துச் சொல்லும் நூல் பெரியார் சரவணனின் திராவிடர் விவசாய தொழிலாளர் சங்கம். விலை ரூபாய் 100 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.